சட்டமன்ற கதாநாயகன் கலைஞர் 1957ஆம் ஆண்டு குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் தன்னுடைய 33வது வயதில் சட்டமன்ற உறுப்பினராக முதன்முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கலைஞர். பின்னர் 1962ஆம் ஆண்டு தேர்தலில் தஞ்சாவூர், சைதாப்பேட்டை, அண்ணா நகர், துறைமுகம், சேப்பாக்கம், திருவாரூர் என்று 13 தேர்தல்களில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 70 ஆண்டுகள் சட்டமன்ற பணியை ஆற்றியிருக்கின்றார். சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை காணாமல் இவ்வளவு நீண்ட ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய சாதனை இந்தியாவிலேயே கலைஞருக்கு மட்டுமே உரித்தானது. மிக குறைந்த காலம் அவர் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் இருந்திருக்கின்றார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி கொறடா, எதிர்க்கட்சி துணைத் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், அமைச்சர், முதல்வர் என்று பல்வேறு பொறுப்புகளில் தன் பணியை திறம்பட செய்தவர் கலைஞர். எப்போதும் சீரியஸாக சண்டை போட்டுக் கொண்டிருந்த சட்டமன்றத்தை தன் வசீகர பேச்சாலும் நகைச்சுவை உணர்வாலும் பகடி செய்தும் கலகலப்பாக்கி உயிரோட்டிய மேன்மைக்கு சொந்தக்காரர் கலைஞர். 1957இல் சட்டமன்ற உறுப்பினரான பின்பு சட்டசபையில் அவரது முதல் பேச்சு நங்கவரம் பண்ணை விவசாயிகளுக்கு ஆதரவானது. சட்டமன்றத்தில் அவர் எழுப்பிய இப்பிரச்சினைக்காக மன்றத்திற்கு வெளியேவும் மக்களுடன் இணைந்து 20 நாட்கள் போராட்டம் நடத்தி தீர்வு கண்டார். அவரது முதல் பேச்சை பாராட்டி அன்றைய சட்டப்பேரவைத் தலைவர் யு. கிருஷ்ணராவ் மிக அருமையான பேச்சு என்று துண்டுச்சீட்டில் எழுதி அனுப்பி பாராட்டினார். 1962ஆம் ஆண்டு தேர்தலில் தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட போது அவர் வாக்கு கேட்டு சென்ற முதல் வீடு அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் பரிசுத்த நாடார் வீடு. கலைஞரின் தேர்தல் அணுகுமுறைக்கு இதுவே சிறந்த சான்று.